கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து நீர் போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீர் போண்டா போடுறதுக்கு நான் வெள்ளை உளுந்து ஊற வச்சுக்கிறேன். 1/4 கிலோ உளுந்து, கிளாஸ் அளவு சொல்லணும்னா 1.5 டம்ளர் கிளாஸு நான் ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ போய்ட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடும். நம்ம மாவு அரைச்சாச்சு. நீர் போண்டாவுக்கு உளுத்த மாவு நல்லா நெவ்வாக இருக்கணும். நான் கொஞ்சமாக ஊற வச்சதெல்லாம் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ஊற வச்சா கிரைண்டரில் அரைச்சிங்க. நான் 2 சிங்கிளாக போட்டேன். மாவில் லைட்டாக நம்ம கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நீர் போண்டாவுக்கு வெங்காயம் போடக்கூடாது. பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நம்ம நீர் போண்டா தான் செய்கிறோம். அதுக்கு லைட்டாக மிளகுத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும், வெங்காயம் போடக்கூடாது. நீர் போண்டா போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடையை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். போட்ட உப்புலாம் கரெக்டாக இருக்குது. மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். உளுந்து கை ஈரம் நினச்சிக்கினே அழகாக சின்னதாக எடு. நம்ம நீர் போண்டா போடலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நீர் போண்டா எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். உளுத்தம்பருப்பில் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே மரன்னு இருக்கும், உள்ளெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க. அழகாக தேங்காய் சட்னி வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.